அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, நல்லவர்களே, விபச்சாரம் எவ்வளோ பெரிய பாவம்! எந்த அளவு கண்டா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்து பக்கம் நெருங்குவானாம். ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னான்? அந்த வாயல் மூட கஷ்டம், அதில் ஈடுபட்டால் கலர கஷ்டம். இதனால தான் அல்லாஹ் நெருங்க வானாம்னு சொன்னான். விபச்சாரம் பெரிய பாவம். அன்பாந்தவர்களே, திருமணம் முடிச்சோத்தன் விபச்சாரம் செஞ்சால் கல்லால் அடித்து கொலை செய்யணும். இதுதான் சட்டம். அதாவது திருமணம் முடிக்காத ஒருவன் விபச்சாரம் செஞ்சால் 100 கசையடி அடிக்கணும். இதுதான் சட்டம். அன்பாந்தவர்களே, உங்களோட பிள்ளைகள் விபச்சாரத்தில் போகாமல் இருக்க, ஜினாவின் பக்கம் நெருங்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? அவங்களோட சின்ன காலத்திலே, சின்ன பருவத்தில் என்ன செய்யுங்கோ, வலது காதில் சூரத்துல் முஸம்மில் ஓதி ஊதுங்கோ. இப்போ பிறந்த உடனே என்ன செய்வாங்க? வலது காதில் அதான் செல்வாங்க, இடது காதில் இக்காமத்து ஊதுவாங்க. அதே போல் புள்ள கொஞ்சம் வளர்ந்த பின்னால் அந்த புள்ளையோட வலது காதில் சூரத்துல் முஸம்மில் ஓதி ஊதுங்கோ. இடது காதில் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், சூரத்துல் கத்ர், இதையும் ஓதி ஊதுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த புள்ள மௌத்து வரையில் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே மாட்டார் இன்ஷா அல்லாஹ். அதனால் இதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க இன்ஷா அல்லாஹ்.